Digital marketing. Two important aspects to understand and win in marketing. ஆமாங்க, நிறையா பேர்த்துக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. என்னடா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? கிட்டத்தட்ட இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இன்னும் இருந்தாலும் குழப்பம். எதில் போய் பண்ணலாம், எதில் பண்ணக்கூடாது? ஃபேஸ்புக் நம்மளுக்கு செட் ஆகுமா, இல்லை இன்ஸ்டாகிராம் செட் ஆகுமா, இல்லை நம்ம கூகுளில் போய் பண்ணலாமா, யூடியூப்பில் பண்ணலாமா? மிகப்பெரிய குழப்பங்கள். இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான அம்சங்கள், இந்த முக்கிய அம்சங்கள் ரெண்டு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்க முடியும். எஸ்பெஷலி தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இது ரொம்ப 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 ஈஸியான வேலை. ஸோ இதை மட்டும் நாம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஈஸியாக நம்ம பிஸ்னஸுக்கு நம்ம நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஆமாங்க, இந்த ரெண்டு அம்சங்கள் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் ஈஸியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக வின் பண்ணலாம். இன்னும் நிறையா பேர்த்துக்கு குழப்பங்கள் இருக்குது. ரேண்டமாக நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறோம். அது சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறப்ப எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இந்த ரெண்டு முக்கியமான அம்சங்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கோர் கான்செப்ட், மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், சேல்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, மார்க்கெட்டிங் அப்படின்னா லீட் ஜென்ரேஷன். மார்க்கெட்டிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸுக்கு ஒரு என்கொயரிஸ் உள்ளே வரணும், அதுக்காகத்தான் மார்க்கெட்டிங். ஒன்ஸ் என்கொயரிஸ் வந்தது அப்படின்னா அதை சேல்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு குவாலிஃபைடு என்கொயரியை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பிச்சு நெகோஷியேட் பண்ணி ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ணுவாங்க சேல்ஸ். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸுக்குள்ள வித்தியாசம். மார்க்கெட்டிங்னா என்ன அர்த்தம், லீட் ஜென்ரேஷன். சேல்ஸ் அப்படின்னா ரெவென்யூ ஜென்ரேஷன். இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாரும் நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கார்டை கொடுத்து போட்டு அவங்க வெளில போய் சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக அவங்க ரோல் கிடையாது. மார்க்கெட்டிங் தனி டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் தனி டிபார்ட்மெண்ட். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வருவோம். இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு லீட் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டி. ஒரு லீட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் தேவையை உருவாக்கணும். கரெக்டுங்களா? தேவையை உருவாக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணணும். தேவையை பூர்த்தி பண்ணணும், தேவையை உருவாக்கணும். இவ்வளோதான் மார்க்கெட்டிங். இப்போ சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்ல போனோம்னா, ஒன்று டிமாண்ட் ஜென்ரேஷன், இன்னொன்று டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. தேவையை உருவாக்கணும், தேவையை பூர்த்தி பண்ணணும். எங்கெங்கெல்லாம் தேவையை உருவாக்கணும், எங்கெங்கெல்லாம் தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதான் அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு நான் வரப்போகிறேன். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, தேவையை நாம் ஏன் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஓனராக மார்க்கெட் சரியில்லைங்க, மார்க்கெட் சேச்சுரேட் ஆயிருச்சு, காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஒரு ஆண்டர்ப்ரனருமே சொல்லக்கூடாதுங்க. நாம தான் அதை உருவாக்கணும். மக்கள்கிட்ட நாம தான் நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட சர்வீஸ் தேவையை உருவாக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். மார்க்கெட்டெல்லாம் ஒன்றுமே ரியாக்ட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை நாம் உருவாக்கணும். அதுதான் தேவையை உருவாக்குற இடம், அதுதான் டிமாண்ட் ஜென்ரேஷன். இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா மெட்டா. முதல்ல ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்குன்னு ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமையும் வாங்கிட்டாங்க, வாட்ஸ்ஆப்பையும் வாங்கிட்டாங்க. எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கு மக்கள் எதுக்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நாம் ஒரு காலத்தில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறப்ப எதுக்காக போனோம்? ஒன்று என்டர்டெயின்மெண்ட், கரெக்டுங்களா? வேற என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா டைம் பாஸ். நான் ஏன் இது டைம் பாஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக ஃபேஸ்புக்கு வரவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் சுற்றி என்ன நடக்குது, பொலிட்டிக்கல் ரீதியாக என்ன நடக்குது, இந்த நாட்டு நிலவரம் என்ன, ஃபாரின் நியூஸ் என்ன,
என்னோட கசின்ஸ், என்னோட மாமன் மச்சான்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு அப்டேட்ஸ்க்காக தான் வருவாங்க. ஸோ ஒன்றா என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா டைம் பாஸ். இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்ஃபோக்கு கூட நிறைய பேர் மோஸ்ட்லி உள்ளே வருவாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். எதுக்காக வராங்க மக்கள் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 80% இஸ் ஃபார் தி என்டர்டைன்மெண்ட் அண்ட் டைம் பாஸ். 20% வந்து ஒரு பிஸ்னஸ் இன்டென்ஷனோட இருக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இதுதான் ஃபேஸ்புக்கோட மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மக்கள் வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ வீடியோஸ் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது லெஸ் தேன் 60 செகண்ட்ஸ்குள்ள ஒரு 30 செகண்ட், இப்போல்லாம் வெறும் 10 செகண்ட் தான் ஒரு ரீல். அந்த அளவுக்கு மக்களோட டிஸ்ட்ராக்ஷன் மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இன்ஸ்டாகிராம் இல்லைங்களா? அதனால தான் ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டாகிராம்ங்கிற கம்பெனியை வாங்குறாங்க. ஏன்னா 2 பேருமே டிமாண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் ஒட்டுக்கா இருக்கிறதுனால, ஸோ இந்த கம்பெனியை வாங்கினா தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபேஸ்புக் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு வாங்கிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வாட்ஸ்அப் மக்கள் எதுக்காக வராங்க? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்களாம் மனசை தொட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு நாம் ஓப்பன் பண்ணுறது வாட்ஸ்அப் தான். என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது கடைசியாக நைட் படுக்கிறப்ப கடைசியாக பார்த்துட்டு நாம் பார்க்குறதும் வாட்ஸ்அப் தான். இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாமே அப்டேட்ஸ், எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன். சுற்றி முத்து என்ன நடக்குது, என்ன ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம குரூப்பில் என்ன நடக்குது, நாம் எந்த குரூப்பில் இருக்கோம், என்ன அப்டேட்ஸு, இதுக்காக மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதனால தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பையும் வாங்குறாங்க. இது எல்லாமே டிமாண்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இங்கே நீங்கள் 3ம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீஸுக்கு தேவையை உருவாக்குற இடம். உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா எஸ், டிமாண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல, ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் டிமாண்ட் ஜென்ரேஷன். டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா தேவையை பூர்த்தி பண்ணுற இடம். இது தேவையை உருவாக்குற இடம், இது தேவையை பூர்த்தி பண்ணுற இடம். இப்போ உதாரணத்துக்கு கூகுள் அண்டு யூடியூப், இந்த 2 இடத்துக்கும் மக்கள் எதுக்காக வராங்க அதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட மனசில் இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குது? உதாரணத்துக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகலை, அதை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு போய் கேட்டோம் அப்படின்னம்னா அது ஃபுல்ஃபில் பண்ணி தரும். ஓகே, இல்லைன்னா டாப் 10 MBA இன்ஸ்டியூட்ஸ் இன் ஹைதராபாத் அப்படின்னு கொடுத்தோம்னா சில விஷயங்கள்லாம் கூகுள் சொல்லி கொடுக்கும். இல்லை என்ன சொல்லலாம், ஃபர்னிச்சர் ஷோரூம் நியர் மீ அப்படின்னு கொடுத்தோம்னா கூகுள் என்ன பண்ணும், அந்த கூகுள் மை பிஸ்னஸில் யாரெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கூகுள், அதாவது ஆல்ரெடி இருக்கிற கேள்வியை நம்ம கேட்குறப்ப அது பூர்த்தி பண்ணி தருது. ஸோ நம்ம ஆல்ரெடி தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணுது. ஸோ இதுதான் வித்தியாசம். தேவையை உருவாக்குற இடம், தேவையை பூர்த்தி பண்ணுற இடம். இப்போ சொன்ன மாதிரி முதல்லையே நிறையா பேர் வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, யூடியூப் வந்து லாங் ஃபார்மேட் அப்படிங்கிற கான்டெக்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டுக்குள்ள மக்கள் எப்படி மாறுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு ஜாம்பவானா இருந்தாலும் நாம் மாறல அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த ஷார்ட்ஸ் அப்படி ஒன்ஸ் ரீல்ஸ் ரொம்ப ஹிட் ஆன உடனே அவங்க ஷார்ட்ஸ் கொண்டுட்டாங்க. ஆனால் என்ன வித்தியாசம், ரீல்ஸ் வந்து லெஸ் தேன் 60 செகண்ட்ஸ். இப்போதைக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் 3 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் போடலாம். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்திலலாம் நாங்கள்லாம் C++, ஜாவாலாம் நாங்கள் போய் கற்றுக்கணும் அப்படின்னம்னா ஆப்டெக், NIIT அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போய் நாங்கள் போய் 25,000 ரூபா பே பண்ணி 6 மாதமாக உட்காந்து கற்றுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போய் யூடியூப்பில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எல்லாமே ஃப்ரீயாக கற்றுக்கலாம். இப்போ கம்ப்ளீட்லி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆனால் என்ன தான் நம்ம கற்றுக்கிட்டாலும் அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணினா மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த 2 விஷயம்தான். தேவையை உருவாக்கணும், தேவையை பூர்த்தி பண்ணணும். இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்,
தேவையை உருவாக்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவையை உருவாக்குறது டைம் ரொம்ப எடுக்கும். இங்கிருந்து நீங்கள் ஒரு ஆட்ஸோ இல்லை ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டோ போட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு உள்ளே வர வச்சு அங்கே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றும் நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் தேவையை பூர்த்தி பண்ணுற இடம் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் தேவை இருக்குது, மக்கள் தேடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த 2 அம்சங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இன்னொன்று மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 5மே எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃபேஸ்புக் ஃப்ரீ, இன்ஸ்டாகிராம் ஃப்ரீ, வாட்ஸ்அப் ஃப்ரீ, கூகுள் ஃப்ரீ, யூடியூப் ஃப்ரீ. ஆனால் எல்லா பிளாட்ஃபார்மையும் கரெக்டான முறையில் நாம் பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த 2 அம்சங்கள். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக ஜெயிக்க போகும். ஆனால் இப்போ என்னோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது பெஸ்ட் ஃபார் தமிழ், நாட் ஒன்லி ஃபார் தமிழ், எனி பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா, யூடியூப் இஸ் த மெயின். இந்த லாங் ஃபார்மேட் கண்டென்ட் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணினீங்கன்னா அவ்வளவு லீட்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். நான் முதல்ல வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் இன் தமிழ் அப்படிங்கிறது நான் தான் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு. யூடியூப் மார்க்கெட்டிங் இன் தமிழும் நான் தான் கொண்டு வந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாரும் திரும்ப திரும்ப அதை ஒரே விஷயத்த பண்ணுறதுனால இப்போ நான் வெளியில் வந்து ஒரு விஷயத்த மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் குவாலிஃபைட் லீட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த லாங் ஃபார்மேட் கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் என்னோட எல்லா வீடியோஸுமே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கீங்க, நான் எங்கே ஸ்ட்ரக்காக இருக்கேன், நான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். எல்லாமே வீடியோ கண்டென்ட் மூலிமா தரேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Leads Lokesh signing off.